கோமதி பயங்கர கோவமா அழுதுட்டே இருக்காங்க. தாங்கவே முடியல அவங்களால. அப்ப கதிர்கிட்ட கேட்குறாங்க, "நீ ராஜிய கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னம்மா பேசிட்டு இருக்க? நீ சொல்றத என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. ராஜி எனக்கு பார்த்தாலே புடிக்காது. என்ன எதுக்காகம்மா கல்யாணம் பண்ணிக்க சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்றாரு கதிர். "ஆமா அத்தை, நீங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்காக இப்படி ஒரு முடிவுலாம் எடுக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் பயங்கரமா கோவப்படுறாங்க. ராஜிக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா அதை எப்படி சரி பண்ணலான்னு வேற ஏதாவது வழி கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்க எதுக்காக கதிரை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? இது நல்லா இருக்கா? அவ செஞ்ச தப்புக்கு இவன் தண்டனை அனுபவிக்கணுமா? இதுக்காக பிடிக்காத பொண்ண கல்யாணம் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசுறாங்க. இங்க பாரு கதிர், தயவு செய்து நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. ஊருக்கு போனா கண்டிப்பா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியும்ல. எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. இதனால ராஜியோட வாழ்க்கையே அழிஞ்சிரும். ஏன்னா ராஜி என்னோட அண்ணன் பொண்ணு. என் பொண்ணை நான் விட்டு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க கோமதி. "அழாதம்மா, சும்மா நீ அழுதுட்டு இருக்காத. கண்டிப்பா வேற ஏதாவது வழி கிடைக்குதான்னு பார்க்கலாம் இரு" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு. "இல்ல கதிர், எந்த வழியுமே கிடையாது. நீ கல்யாணம் பண்றது மட்டும்தான் ஒரே வழி. தயவு செய்து உன்னை கெஞ்சி கேட்குறேன்டா, இந்த அம்மாக்காக பண்ணிக்கடா கதிர்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க கோமதி. "இங்க பாருமா, நீங்க அழாத, நான் பண்ணிக்க மாட்டேன்." "ஆமா, அப்பாவை பத்தி நீ யோசிக்கவே மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு. "அப்பாக்கு இதெல்லாம் தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்றாரு. "ஆமாண்டா, ஆமா. அவருக்காக நான் நிறைய யோசிச்சிட்டேன், வாழ்ந்துட்டேன். இப்போ என் அண்ணனுக்காக நான் யோசிக்கிறேன். என் அண்ணன் பொண்ணுடா ராஜி. நான் எப்படிடா விட்டு கொடுக்க முடியும்? தயவு செய்து சொல்றதை கேளு கதிர்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கேட்கவே இல்லை கதிர். அப்படியே காலில் விடுறாங்க. காலை பிடிச்சிட்டு விடாம அழறாங்க. பயங்கரமா தேம்பி தேம்பி அழறாங்க. "கதிர், என் அண்ணன் பொண்ணுக்கு தயவு செய்து வாழ்க்கை கூடுடா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க. "அம்மா நீ அழாதம்மா" அப்படின்னு சொல்றாரு. "சரிம்மா, நான் ராஜியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு. அங்கேருந்து போறாங்க கோமதி. போயிட்டு ராஜி கிட்ட பார்க்குறாங்க. "என்ன ராஜி, என்ன முடிவு எடுத்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இப்போ என்ன பண்ண போற? நாங்கள் எல்லாம் ஊருக்கு போகிறோம். சரி, நீ இங்கேயே எங்கேயாவது போய் சுற்றிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கோமதி. "எனக்கு பயமாக இருக்குது. நான் வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. அவங்கள இன்னும் நான் அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். நான் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன்" அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே செல்வி சொல்கிறாங்க, "வீட்டுக்கெல்லாம் போகாமல் எங்கம்மா போக போகிற? வீட்டுக்கு தானே போய் ஆகணும். எல்லா பிரச்சனையும் நம்ம சரி பண்ணி தானே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க. "ஆமாம்மா, நீ வீட்டுக்கு தானே போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. "நான் கண்டிப்பாக போக மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, "இங்கே பாரு, நீ எப்படியாவது போ. அப்படின்னு என்னால் உன்னை விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா நீ என் அண்ணன் பொண்ணு, என்னோட ரத்தம். புரியுதா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. "இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது சரியான முடிவு தான். அந்த ஒரு முடிவை தான் நீயும் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. அதுக்கு, "நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ கதிரை இங்கே இப்போவே கல்யாணம் பண்ணிக்கணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஐயோ, நான்லாம் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். அதுவும் கதிரை கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் ஒத்துக்கவே மாட்டேன்" அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. "நீ என்னடி ஒத்துக்கிறது? ஒத்துக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. இதுதான் வழி. புரியுதா? ரெடியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பயங்கர கோவமா கோமதி போகிறாங்க. அப்படியே பாக்கியா பார்க்குறாங்க. கண்டிப்பா அத்தை சொன்னா அது நல்லதாதாம்மா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செல்வியும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரூமுக்கு போறாங்க. "என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்குறாரு. "அங்க முடிவு எடுத்திருக்காங்க. கதிரை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அதை கேட்டோடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு எழில். "என்னம்மா சொல்ற? இந்த பொண்ணு ஓடி வந்து தப்பு பண்ணதுக்கு அவருக்கு எதுக்கும்மா தண்டனை கொடுக்கணும்? அது எப்படி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்றாரு. "என்னவோ அவங்க அம்மா எடுத்து சொல்லியிருக்காங்க போல. பேச வேண்டிய விதத்துல பேசி சம்மதம் வாங்கியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "பாவமா கதிரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு எழில் சொல்றாரு. "நான் வேணா போய் பேசி பார்க்கட்டுமா கதிர்கிட்ட?" அப்படின்னு சொல்றாரு. "டேய், நீ என்னடா போய் பேச போற? அவங்க அம்மா பேசிட்டாங்க. அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணை சொன்ன மாதிரி அப்படியே கூட்டிட்டு போக முடியாது. பிரச்சனை வரும். ஏதோ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனா கூட 2 பேருக்கும் சண்டை. அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல போறாங்கன்னு சொல்றாங்க. நீ போய் எதுவும் பண்ணாத எழில்" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு கதிர். ராஜி அந்த பையனோட பழகுனது, பேசுனது இதெல்லாம் பார்க்கும்போது, "நீ இதெல்லாம் பண்ணாத, அவன் கெட்டவன்" அதெல்லாம் சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாரு. கடைசியில் அம்மா இப்படி ராஜியை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்களே, கடவுளே, பிடிக்காத பொண்ணு. அவளை எனக்கு பார்த்தாலே பிடிக்காது. அவளை போய் நான் எப்படி கல்யாணம் பண்ணிட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு கதிர். இன்னொரு பக்கம் ராஜி ஃபீல் பண்ணுறாங்க. "அந்த கதிரை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. கடைசியில் அத்தை இப்படி கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்களே, கடவுளே, என்னதான் நடக்குதுன்னே தெரியல. எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை நான் எப்படி ஏற்றுப்பேன்? நான் ஒருத்தனை நம்பி வந்தேன், அவனும் விட்டுட்டு ஓடிட்டான். கடைசியில் வீட்டில் இருக்க எல்லாரையும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டேன். எல்லாரும் எதுக்கும் நான் எப்படி போவேன்? அத்தை வேற இப்படி சொல்கிறாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு. கோமதி இன்னொரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. 2 பேரோட கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். அப்போ தான் எங்கள் அண்ணனோட மானத்தை நான் காப்பாற்ற முடியும். இது வரைக்கும் என் அண்ணனுக்கு நான் எதுவுமே செஞ்சதே இல்லை.
இவருக்காக தான் நான் வாழ்ந்திருக்கேன். முறையா எங்க அண்ணனுக்காக நான் பண்ண போறேன். கண்டிப்பா ராஜியும், கதிரையும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு கோமதி